நான் சொன்னா நீ சிரிப்ப. அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்ப. மறுபடியும் போய் நடிச்சா வந்து சொல்லிட்டு முடியும். உன்னோட பெரிய தீவிர. ஏய், நல்லகன்னு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மன்னதான் நடிகை நாடால ஆசைப்படுறாங்க. நல்லகன்னு ஒரு காலம் வைப்பேன் என் அப்பன், அவன் யாருன்னு தெரியாதனாலா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி போய்கிற கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக திரும்ப பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையாடி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை. அரசியல் பிழைத்தோருக்கு அரங்குற்றாகும். என்னை முறை செய்து காப்பாற்றும் வந்தவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எங்களுக்கு அஞ்சாமை, அறிவு, ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை ஈகை இன்னான்கும் எஞ்சாமை இருக்கான எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள், ஞானிகள், தண்டனமற்ற தியாக மறவர்கள். உனக்கு காமராஜன் தலைமை, கக்கனும் தலைமை, தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவரும் தலைமை, சிங்காரவணனும் தலைமை, சிவானந்தம் தலைமை, அயோத்தியாச பண்டிதனும் தலைமை, ரத்தமலை சீனிவாசனும் தலைமை, MC ராஜாவும் தலைமை, KP விஸ்வநாதன் தலைமை, மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைமை. தலைவனா என்னன்னு ஒண்ணுடா, தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைமை. தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளித்தட்டு தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைமை. அப்படி இருந்த அவன் ஒருவன் தான் இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாண்டாலும் சரி, எங்கள் இனம் மீண்டால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஒரே முறை ஏன் இதை பேசுற, அதை ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன், வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா, காற்று எல்லாருக்கும் தான். நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. உனக்கு எத்தனை மரம் இருக்கு? எத்தனை லட்சம் கார் ஓடுது? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம். உனக்கு 28 மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது. இருக்கா? இங்க இருக்கு, வெளியில் இருக்கா? கனடாங்கிற ஒரு நாடு அந்த 8953 மரம், கிட்டத்தட்ட 9000 மரம் ஒரு மனிதனுக்கு. அந்த பிரதமர் சொல்கிறார் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். அவன் யாரு? பிரதமர். இவங்க யாரு? புரோக்கர்ஸ். அவன் தலைவன், இவர்கள் தரகர்கள். போடா
எழுதி வச்சிருப்பாங்க கார்டு. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். வெறியா வருமா வராதா? டேய், உங்களெல்லாம் ஒழிக்காம எப்படா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப எப்படி இந்த மரம் நடத்துறிய சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்ற மாறா? இங்க பண்ண ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது. சென்னையில எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போவேன். எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டணும் இல்ல, இதே மாதிரி போட்டு காட்டு வைப்பேன். இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி கொண்டு எங்க பண்ணுவேன். 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரிச்சு இந்த தண்ணியா எடுப்பேன். மரம் நடுதல், சாலை ஓடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமுள்ள மண் அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இலக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமா எடுத்துருப்பேன். இந்த மரக்கண்ணு நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறேன். வெயிட் அண்ட் சீ. சொல்லும் போது உனக்கு ரொம்ப அதான் இருக்கும், காமெடியா இருக்கும். ஆமா, நான் கூட இனிமேல் நானா சொல்றது மரங்களை நடு அது அப்படி சொல்றது யாராவது வேற ஆள் பேரை போட்டு மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதரம் தஸ்தோவெஸ்கி சொன்னது போல யுவான் சுவாங் அவர் சீன பயணியில் அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்புலப்பா. அதுதான் இங்க இருக்குது. இவனுக்கு ஒரு நோய். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிட்டு இருக்கான்ல.